வணக்கம். இன்றைய ஆடுகளத்திற்கு, அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முக்கியமான செய்தி அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போட்டிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் உங்களுக்கு அருண். அவர் கமிஷனராக இருக்கும்போது நிறைய வழக்கு போட்டார். இப்போ இதில் லஞ்ச ஒழிப்பு துறையில் கொண்டாங்க. அங்கிருந்து இப்போ தூக்கி ட்ரைனிங் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற இடத்துல ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அங்கே போய் ஒரு வழக்கு போட்டார் சவுக்கு சங்கர் மேலே. என்ன வழக்கு? ஹைகோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதூறு என்னை பற்றி அவதூறு பரப்புகிறார், சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகிறார், அதனால் இனிமேல் அவர் அவதூறு பரப்பாமல் தடை விதிக்க வேண்டும், என்னை பற்றி அவர் பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு போடுறார். அப்படி என்ன அவதூறு பேசினாருன்னா, இவர் பிஸ்னஸ் வச்சுருக்காருங்கிறார். அவர் அதில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருன்னா ஆதாரத்தோடு சொல்கிறார். அதனால் அவதூறுங்கிறது எப்படி தெரியுமா? பொய்யை சொல்கிறது தான் அவதூறு. உண்மையை சொன்னால் அவருக்கு பேர் அவதூறு இல்லை. அதனால் அவர் உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரான்னு நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, வழக்க போடுங்க. ஆனால் பதவி கையில் இருக்குங்கிற தைரியத்தில் நீ என்னென்ன வேலை பண்ணீங்க சவுக்கு சங்கர் மேலே? நீங்கள் என்ன பண்ணீங்க? முதல்ல அவர் பாவம் கோயம்புத்தூர் இதெல்லாம் கையில் கட்டை போட்டு வந்தார். அடித்தது யார்? நீங்கள் தான் போலீஸ் கமிஷனர். கோயம்புத்தூர் இருக்க சிறைத்துறையில் சொல்லி உங்களை அடித்தது யார்? சவுக்கு சங்கரை கையில் பதவி இருக்குதுன்னு எந்த அளவுக்கு பதவியை தப்பாக பயன்படுத்துகிறீங்க? யாரோ ஒரு மகளிர் காவலர்களை தப்பாக உங்களோட இணைச்சி பேசினார் அவர். அதுக்காக எல்லா மகளிர் காவல் உங்களை சார்பாக ஒரு வழக்கை போட்டு அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி அந்த பெண் காவலர்கள் எல்லாம் பெண் காவலர்கள் எல்லாம் இவரை திட்ட வச்சு என்னென்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணீங்க? எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? அதோடு விட்டீங்களா? வரிசையாக அடிக்கிட்டு போடாமல் எத்தனை குண்டர்கள் சட்டம் போட்டீங்க அவர் மேலே? இதுவரை 3 குண்டர்கள் சட்டம் போட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டீங்க. எல்லா இதுலேயும் அவர் வெளியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புனா அவங்கள. கடைசியாக ஒரு குண்டர்கள் சட்டம் போட்டீங்க. அதுவும் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு போனீங்க. கடைசி என்னாச்சு? அதுலேயும் வெளியில் வந்துட்டார் சவுக்கு சங்கர். கையில் ஆட்சி இருக்குது, கையில் பதவி இருக்குன்னு என்ன ஆட்டம் போட்டீங்க? அப்புறம் இப்போ வந்துட்டு வழக்கு மட்டும் போட்டால் பேச தான் செய்வாங்க. இருக்கிறதையும் பேசுவாங்க, எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க. அதுக்கு போயிட்டு போட்டிங்கன்னா, அதனால் மனசாட்சியை தொட்டு பாருங்க அருண் போன்றவர்களுக்கு சொல்கிறேன். கையில் பதவி கிடைக்கிறதுனா அதெல்லாம் ஆண்டவன் கொடுக்குறது. இது அதை தவறாக பயன்படுத்தி ஒரு ஒரு மனிதரை போட்டு இது பண்ணிங்கன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இதுக்கு மட்டும் வலிக்குது உங்களுக்கு. அது மாதிரி அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் உடம்புல இதெல்லாம். அதனால் அருணுக்கு நான் சொல்லுகிறேன், இனிமேலாவது பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். பதவி இருக்கிறது என்ற இருமாப்பிலே எதையும் செய்யாதீர்கள். ஒழுங்காக கொடுத்த கடமையை செய்யுங்கள் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இது போட்டு என்ன நடக்கும்? நீங்கள் போட்டிருக்கிறது அவதூறு வழக்கு. நீங்கள் பதவியில் முக்கியமான பதவியில் இருந்தால் தானே ஹைகோர்ட்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே அவதூறா இல்லையா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பப்பு வச்சுருக்கீங்க, ஆடுற டான்ஸ் கிளப்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாரு சவுக்கு சங்கர். அவர் கொண்டாந்து அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டா பப்புக்காரனை கூப்பிடுவாங்க, அதுக்கான ஆதாரத்தை கூப்பிடுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணதை கூப்பிடுவாங்க, பல விஷயம் இருக்குல்ல. அதனால் யார் மேலே தப்பு செய்தவர் யாரோ அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க, உங்கள் மேலே 500 கோடிக்கு சொத்து இருக்குன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் இது தடை கொடுக்குறாங்களா? பொதுவாக சுப்ரீம் கோர்ட்டு தடை கொடுப்பாங்க, மோசமாக ஆதாரம் இல்லாமல் பேசாதீர்கள்னு. அதனால் காத்திருந்து பார்க்கணும். இப்போ தான் கால சுழற்சி. என்ன ஆட்டம் போட்டீங்க எந்த பதவி, கமிஷனர் பதவி இருக்குன்னு. இப்போ கோர்ட்டை ஒரு வழக்கை போடக்கூடிய அளவுக்கு இறங்கி வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிறத முதல் கட்ட செய்தியாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவோம். அரசு வழக்கறிஞர் நியமனம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசாங்க கேஸுகள்லாம் வழக்கில் நடத்தணும் நீதிமன்றத்தில். அதுக்கு எப்படி நியமனம்? இவன் என்ன பண்ணுறான்? திமுகக்காரன் தாவைக்கால 5 லட்சம் வாங்குறாங்க, 30 லட்சம் வாங்குறாங்க, 5 லட்சம் டு 25 லட்சம் வாங்குறாங்கன்னு கேஸும் போட்டு விட்டான். உன்ன மாதிரி அயோக்கியங்கே எவன் இருக்கான் திமுகக்காரன்னு சொல்கிறேன். இந்த அயோக்கியன் லஞ்சம் வாங்குறதுக்கு பிறந்தவங்க நீங்கள். பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் கட்டிங்கு, வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டு இன்னொருத்தர் மேலே போய் வெக்கம் இல்லாமல் யோக்கிய மாதிரி கேஸை போடுறாங்க.
இதில் போட்டோன்னே கேஸ் ஹைகோர்ட்டில் வந்தது. 5 லட்சம் வாங்குகிறாங்க, 30 லட்சம் வாங்குகிறாங்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில். ஜட்ஜி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கழிச்சு சொன்னாங்க, எல்லாம் கரெக்டாக தானே நடந்திருக்கு, எதில் லஞ்சம் வாங்கின மாதிரி இல்லையே. விஜய் பேர் இதில் சேர்த்துருக்கீங்க, புஷியானந்த் பேர் சேர்த்துருக்கீங்க, அடிங்க முதல்ல அப்படின்னு இருக்காங்க. அடிச்சுட்டு கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம், அதை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அரசு வழக்கறிஞர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளுங்கட்சியாக வர அயோக்கிய பசங்கள்லாம் இது நாள் வர அவங்க கட்சி ஆளுங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க, அவங்களத்தான் வழக்கறிஞராக போடுவான். யோகிய சிகாமணிகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு 5 லட்சம் ரூபா இந்த வழக்கத்தை ஆரம்பித்ததே நீங்கள் தானே. உயர் நீதிமன்றத்தில் எவ்வளவோ அப்போவே சொன்னாங்க, என்னையாவது அக்கிரமமாக இருக்குது, எல்லாம் கட்சிக்காரனை போட்டுக்கிறீங்க அப்படின்னாங்க. இவன் கட்சிக்காரனை போட்டால் பரவாயில்ல, ஸ்டாலின் இவர் கூட்டணி கட்சிக்கும் கோட்டா அரசு வழக்கறிஞர் வெக்கங்கிட்ட வேலுங்க. கோட்டா கொடுத்தவங்களாச்சேயா நீங்கள் எல்லாம். கம்யூனிஸ்டுக்கு ஒரு கோட்டா, காங்கிரஸுக்கு ஒரு கோட்டா, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கோட்டா. அந்த கோட்டா கொடுத்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தனும் வருவான் வந்து அவன் கட்சி வழக்கறிஞர்கள்லாம் டெம்மியால் ஒன்றுமே பேச தெரியாது, எழுத தெரியாது இருந்தால் நீ தான் வழக்கறிஞர் அப்படின்னு கொடுப்பான். இப்படித்தான் இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது. நான் கூட என்ன சொன்னேன், எல்லாம் திமுக காரெலாம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். என்னப்பா இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பண்ண தெரியலை, லஞ்சம் வாங்க தெரியலை. லஞ்சம் வாங்குறதுக்கும் திமுக காரன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணும். எல்லோரும் லஞ்சம் வாங்க முடியாது, அதனால லஞ்சம் வாங்குறது இல்லை. அவங்க நேர்மையாக போடுறாங்க, திறமையான ஆளுகளை போடுறாங்க. அவன் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியை சேர்ந்தவனாக இருக்கான், இருந்தாலும் திறமையான ஆள் அவன் தான் உட்காந்துருக்கான். இப்போ வழக்கறிஞராக, அரசு வழக்கறிஞராக. அதனால் தாவைக்கா அதில் தலையிடுவதில்லை என்பது தான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் தாவைக்கா வழக்கறிஞர்களை, அரசு வழக்கறிஞர்களை திறமையின் அடிப்படையில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது திறமையின் அடிப்படையில் தான் அவங்கள வழக்கறிஞர்களை போடுறாங்க. அது உயர்நீதிமன்ற பேஸ் பாராட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த திமுக காரன் சொல்கிறவன், இவன் சொல்கிறவன் இதெல்லாம் நம்பாதீங்க. திறமையானவர்களை வழக்கறிஞர்களாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் சில தேமைகளும் நடக்குது. ஏன் திறமையான வழக்கறிஞர் நீங்கள் போகிறான் பாருங்க, அவன் ஒழுங்காக இருக்கணும்ல. அவன் திறமையானால தான், ஆனால் அவன் திமுக காரனாச்சா, அப்புறம் எப்படி அவன் புத்தியை காமிக்காமல் எப்படி இருப்பான்? அதிமுக காரனுங்கும் போது அந்த எடப்பாடி சொல்கிற பற்றி அவருடைய ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்போ திறமையான ஆளை போட்டால் விசுவாசமான ஆளுகளை போடணுமே. விசுவாசமே இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக வருங்காலத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆனால் இந்த தேதியின்படி யாரிடமும் இவர்கள் சொல்கிறபடி 5 லட்சமோ 5 லட்சத்திலிருந்து 30 லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போடவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து இந்த புதிய தலைமுறை அப்படின்னு ஒரு டிவி சேனல் இருக்குது. அதில் ஒரு ஆள் இப்போ இதாக இருக்கார், நெறியாளர். அவர் கேள்வியெல்லாம் கேட்பார். பேர் விஜயன்னு போடுறாங்க, அவர் போடுவார், கேள்வியெல்லாம் கேட்பார். எல்லாம் கேள்வி எப்படி கேட்குறீங்க, அந்த வைஎச்எல் விஜய் எல்லா பேருமே தொழிலில் ஒவ்வொருத்தரும் தொழிலை வச்சுக்கிட்டான். நீங்கள் பத்திரிக்கைக்காரங்களெல்லாம் யோகியங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரனுக்கும் 5 வீடு 10 வீடு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பேரும் லஞ்சம் வாங்கிருக்கையா, ரூபாயை வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, புதிய தலைமுறையில் இப்போ திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. தாவைக்காவுக்கு குதிரை பேரம் நடத்தினதா செந்தில் பாலாஜி சார்பில் 35 கோடி ஒவ்வொரு எம்எல்ஏக்கும், அதில் 5 கோடி திருநாவுக்கரசுக்கு. அவர் பார்த்தாரு நம்ம செட்டில் பண்ணிடலாமேன்ட்டு சரின்ட்டு அவர் குதிரை பேரத்தை நடத்தி இவங்களுக்குள்ளே பேசினார். இப்போ இதை திருநாவுக்கரசுடைய கால் ஹிஸ்ட்ரியை எடுக்கிறாங்க இவங்க. திருநாவுக்கரசோட யார் ஃபோனில் பேசலாம் அப்படின்னு எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது புதிய தலைமுறையில் வேலை பார்க்கும் விஜயன் அப்படிங்கிறவர்கள் பேசியிருக்கார் பல தடவை. விஜயனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. விஜயனை பிடிச்சிட்டு காவல்துறை வச்சு விசாரிக்கிறாங்க. திருநாவுக்கரசும் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. ஏன் பேசுகிறார், என்ன பேசுகிறார்,
குதிரை பேரத்தை பற்றி பேசினாரா, எவ்வளோ பேசினார் அப்படின்னு நான் கேட்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நீங்களும் நானும் தனி மனுஷன் இங்கே தானே. நம்மளெல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்க கேட்குறாங்கல்ல. நான் காவல்துறையிலே இருந்தேன். இந்த ஸ்டாலின்கிற கொடுங்கோலன் ஆட்சியில் என்னையே கைது பண்ணாங்க. இந்த செந்தில் பாலாஜிங்கிற மோசமான யோகியை நம்மளை கைது பண்ணுறதுக்கு பண்ணாங்க. நாங்கள் அனுபவிச்சோமே. ஏன்னா காவல்துறை இதை இறங்கி விட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் விஜயன். அவரும் புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு, தொலைக்காட்சி சேனலுக்கு இது நெறியாளர் இருந்தால் இப்போ நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்காரு. என்ன பேச கேட்குறது தப்பா? உடனே பத்திரிக்கைக்காரன் பூரா கண்டனம் தெரிவிக்கிறோம், பத்திரிக்கை மன்றம் அவ்வளோ பேரும் குடிச்சுட்டு போய் படுத்துருக்கான். அங்கே 10 ப்ரெஸ் கிளப்பில் போய் பாருங்கள், அதுக்கு ஒன்று ஒரு பில்டிங் இருக்குது, குடிச்சுட்டு படுத்துருக்கான். பத்திரிக்கைத்துலே நாரி போகுது, ரூபாய் வாங்கிட்டு எழுதுறான். இவன் கண்டனம் தெரிவிக்கிறான்னா. சரி, பத்திரிக்கைக்காரன் தான் கண்டனம் தெரிவித்தான், திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கிறார். அது எப்படி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறான்? ஏன் உங்களுக்கு தான் ஆதவர்ஜன் ரொம்ப நல்லா தெரியுமே, ஒரே ஒரு ஃபோன் பண்ணி உடனே விடுவிக்க வேண்டியதானே? அது என்ன நடிப்பு? பத்திரிக்கைக்காரவங்களை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கலாமா? காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறாரு திருமாவளவன். உங்கள் கட்சி ஆட்சியில் பங்கு கொண்டு இருக்கப்பா, ஒரு ஆளை மந்திரியாக வச்சுருக்கீங்களே, ஃபோன் பண்ணி அடிங்க. மற்றதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இதுக்கும் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி அடிங்களே, உடனே நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், இது தெரிவிக்கிறோம். பத்திரிக்கைக்காரனை பூரா கையில் வச்சுக்கிறதுக்கு திருமாவளவன் போடும் நாடகம் அப்படிங்கிறத நீங்கள் விஜயன் போன்றவர்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் பத்திரிக்கை அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பத்திரிக்கைக்காரனா நீ ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சவன் இல்லை. அக்யூஸ்டோட பேசியிருக்க, அவர் ஜெயிலில் இருக்கார், என்ன பேசியிருக்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறதில்ல. எந்தவித தவறுகளும் இருப்பதாக தெரியவில்லை. காரணம், பத்திரிகை சங்கம் எவ்வளோ எல்லாம் திருடேன், எவனுமே கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை. நான் கைது செஞ்சப்பட்டேனே, அப்போ கைது எவனா கண்டனம் தெரிவித்தானா கேளுங்க. பத்திரிகை சங்கத்துக்காரன எல்லாம் திருடர்கள் அவர்கள். அதனால் புதிய தலைமுறை இந்த நெறியாளரை அவங்க கூப்பிட்டு கேட்டதில் எந்த தவறும் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் நாங்கள் விசாரித்ததில் அவர்கள் மீது எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படிங்கிறது கூப்பிட்டு விசாரிப்பதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையில் நம்முடைய கருத்து. வைகோ சொல்கிறார், பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான், இந்த திமுகவோட கூட்டணி சேர்ந்தது மாதிரி பெரிய தப்பு. இதே கதை 1997 பாஜக அதிமுக எல்லாரோடையும் கூட்டணி சேர்ந்தார், 5 சீட்டு ஜெயித்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிஎம்கேவோடு சேர்ந்தார். அப்போவும் இதே டைலாக் அடித்தார், இந்த அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது மாதிரி நான் செய்த தப்பு எதுவுமே இல்லைப்பான்னாரு. அதுக்கப்புறம் திமுகவில் போய் கூட்டணி சேர்ந்தார். இப்போ தாவேக்கா பக்கம் காற்று பலமாக வீசுறதுனால மக்கள் காற்று, அவர் வீட்டு வேலைக்காரியை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்ட்டாங்க. அதனால் விஜய் ஒரு வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு காமிச்சிட்டாரு. வேலைக்காரியை கூப்பிட்டு உங்கள் ரசிகை அப்படின்ட்டு அது பண்ணிட்டு இப்போ எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம் இவரை ஒரு பையனும் போய் சாஞ்சிட்டாங்க. சாஞ்சிட்டு என்ன சொல்லாது, நீங்கள் திமுகவோட சேர்ந்தது மாதிரி 4 சீட்டுன்னா உதயசூரியன் சின்னம்னா போய் தெரியாமல் சேர்ந்துட்டேன், 2 சீட்டு தெரியாமல் ஜெயிச்சிட்டேன். 2 பேரிலும் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தர் ராஜினாமா பண்ணுற ஸ்டேஜில் இருக்கான். 2 பேரும் போய் இது பண்ணிட்டான். மற்ற கட்சிக்காரன் பூரா விலகிட்டே போகிறான். மதிமுகவில் இருக்கிற மற்ற எம்எல்ஏ, மற்ற இது மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், அது ஒரு கட்சியாக ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் போயிட்டான். அதனால் இப்போ சொல்கிறார், பெரிய தவறு நான் செஞ்சுட்டேன். சரி, தவறு செய்யுங்க விடுங்க, இப்போ தவறுன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. இப்போ ஒரே ஒரு விஷயம் எனக்கு, ஸ்டாலின் இந்த சாதிக் பாட்சா ஒய்ஃபு சொன்னாங்கல்ல உங்கள்கிட்ட, அவன் சாதிக் பாட்சா இது தற்கொலை அல்ல கொலை, அதை செஞ்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதான் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்களே, அந்த உண்மையை வெளியே சொல்லுங்கப்பா, அந்த உண்மையை வெளியே சொல்லுங்கள். வெறும் கூட்டணி வச்சது தப்பு, கூட்டணி வச்சது தப்புன்னா என்ன அர்த்தம், அதை சொல்லுங்கள். அப்புறம் 2Gயில் கருணாநிதி அறிவாலயத்துக்கு, அண்ணா அறிவாலயத்துக்கு சுட்கேஸாக பணம் போச்சுன்னு ஏற்கனவே பேட்டி கொடுத்தீங்களே, அந்த உண்மையை வெளியில் சொல்லுங்கள். 2Gயில் எத்தனை கோடி கருணாநிதிக்கு போச்சு, எத்தனை கோடி ராசாவுக்கு போச்சுன்னு அந்த கதையை சொல்லுங்கள். சும்மா கூட்டணி தெரியாமல் சேர்ந்து விட்டேன் தப்புன்னு சொன்னீங்கன்னா புலவுனா என்ன அர்த்தம்? எல்லா உண்மைகளையும் போட்டு உடையுங்கள் வைகோ அப்படிங்கிறது தான்
அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாவைய கடை எல்லா பேரும் போய் சேரும். இப்போ ஆப்ரேஷன் எல் அப்படின்னு தாவைக்காவே உருவாக்கி வைத்திருப்பதாக, நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தின்னா, நம்ம முக்கியமான அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டான். இப்போ இன்னும் 10 பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமான ஆளுங்களும் இருக்காங்க. சண்முகம் இவங்க எல்லாம் மறுபடியும் இந்த 10 பேரும் மொத்தமாக ராஜினாமா பண்ணிவிட்டு தாவைக்காவில் இணைவதாக முடிவெடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? 16 ப்ளஸ் தாவைக்காவோட தொகுதி 1 17. அப்போ தாவைக்கா ஏற்கனவே 107. இந்த 17 ஜெயிச்சிட்டாங்கன்னா 127. அதிமுகவின் ஒரு பகுதி இவங்க பக்கம் வந்துடும். எல்லா பேரும் ஓடிடுவோம். எல்லா பேர்த்தையும் விரட்டிட்டு கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் விரட்டிட்டு இது கம்யூனிஸ்டுகளில் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இவங்களெல்லாம் விரட்டிட்டு ஒரு அருமையான ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆக 10 + 6 16 47 மொத்தம் ஜெயித்தது. 30 தான் அவங்க கையில் தேரும் அப்படிங்கிறது இப்போ வந்த செய்தி. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் எல் அப்படின்னு இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாவைக்காலிருந்து ரகசியமாக. அப்பாவும் பையனும் உட்காந்துக்கிட்டு அந்த போலி டிகிரி வாங்குறதுக்கு லண்டனுக்கு போயிட்டாங்க. என்னென்னா பையனுக்கு பிஏ சொன்னல, பிஏ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி படிப்பே இல்லை. அங்கே தான் அங்கே இருந்துக்கிட்டே எல்லாம் இன்னொருத்தர் பேரில் எழுதிடலாம். அது யார் பேரில் யாருக்கு எழுதி எப்படி டிகிரி வாங்குறாங்கன்னு அப்பனுக்கும் பையனுக்கும் தான் தெரியும், அப்பாவுக்கும் பையனுக்கும். அப்போ அங்கே இருந்துக்கிட்டே என்ன ஆகுதான், திமுகவில் இருந்து உங்களுக்கு வெளியில் தெரியல. 300க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அம்புறம் போயிட்டான். பத்திரிக்கையில் நியூஸ் சொல்லாமல் அப்பாவும் பையனும் அங்கேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. 300 சில்லற பேர் போயிட்டான். இப்போ அடுத்து இந்த திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களும் போயிடுவானேன்னு சொல்லி 2 பேரும் கவலையில் ஆழ்ந்து அங்கேருந்து ஃபோனில் பேசிக்கிட்டே எம்எல்ஏக்களை போயிடாதங்கிறான். அவன் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ திருடனில் திமுகவில் எப்படி இருக்கும்? அவன் என்ன சொல்கிறான், ஏதாச்சும் ரூபாயை வாங்கிட்டு தாவைக்கா பக்கம் போகணும், அதிமுக மாதிரி ஒன்றும் இல்லாமல் சும்மா போகக்கூடாது அப்படின்னு ரூபாய்க்காக காத்திருக்காங்க. அப்போ உதயநிதி ஃபோன் பண்ணியிருக்காரு, ஓ என்னையா உன்னை போய் இளைஞரணியில் முக்கியமான நிர்வாகத்தில் போட்டான், நீங்கள் வந்துக்கிட்டு நீ அந்த அப்போ எதிர்ப்பக்கம் போனேன் என் தாவேக்கா அப்படிங்கிறது. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், ஐயா தாவேக்கா பக்கம் போனால் ரூபா கொடுக்குறேன்னாங்க. எவ்வளோயா? 1 கோடி கொடுக்குறேன்னாங்க. நீங்கள் 2 கோடியாக கொடுங்க, நான் திமுகலேயே இருக்கேன். இப்போ தான் விவரமாக பேசியிருக்கோம். அதனால் இப்போ உதயநிதி அப்பா போகிற போக்க பார்த்தா நம்ம கொள்ளை அடித்து வச்சுருக்கிற பணத்தை பூரா இவங்களே சம்பாதிச்சிருவாங்க, இவருக்கு இவங்களே நம்மகிட்ட வாங்கிடுவான், என்ன பிளான் பண்ணுறது? அப்பா சொல்லிட்டானா, பணத்தை விடாத, போனால் போயிட்டு போகிறான், எக்கேடும் கெட்டு போகட்டும், நம்ம ஆட்சியில் எலெக்ஷன் வச்சாலும் நிற்க போகிறது இல்லை, நின்னாலும் ஜெயிக்க போகிறது இல்லை, ஜெயித்தாலும் மந்திரி ஆக போகிறது இல்லை, 30 40 நம்ம கணக்கு. அதனால் இன்னும் சும்மா ஊரை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு திமுகவும் ஒரு பக்கம் திராவிட கட்சிகளே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துவிட்டது இன்றைக்கி நிலைமை. தாவேக்கா இன்னும் 10 எம்எல்ஏக்களை இது பண்ணி பெரிய ஒரு திட்டத்தை தயார் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் விஜய் விஜய்க்கு க்ளீனாக புரிஞ்சிருச்சான். எப்போ அவருக்கு லேட்டாக தானே புரியுது, நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் பாவமாக உங்களுக்கு இந்த திருமாவளவனை வச்சு திருமாவளவன் இங்கேயும் உட்காந்துக்கிட்டு சேம் சைடு கோல் அடிக்கிறாரு. பிரேமலதா கோல் அடித்த மாதிரி சேம் சைடு கோல். பிரேமலதா சொன்னாங்கல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா ஆட்சி நடக்குது ஸ்டாலின், ஆனால் அந்த போதை மருந்து தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்குன்னாங்க. அது மாதிரி சேம் சைடு கோல் அடிச்சுட்டு இருக்கிற திருமாவளவனை கழட்டி விட்டுடணும். அதிமுக வந்தாலும் பரவாயில்லை, இல்லை திமுக வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டாங்க. இதுக்கிடையில் அவங்க திருமாவளவன் அவங்க கட்சிக்காரவங்கெல்லாம் கூட்டத்தை போட்டு அவர் பிரதமர் ஆக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் 2 எம்எல்ஏ வச்சுட்டு 2 எம்பி வச்சுருக்கான், அங்கே பிரதமர் ஆகணும்னு தீர்மானம் போடுறான். சரி
காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு திருமாவளவெல்லாம் பிரதமர் ஆகணும்னாக்கா காட்டத்தின் கட்டாயம்னாலாம் நம்ம என்ன பண்ணுறது? இந்த அன்னைக்கு பார்க்கலையா, அவங்க கட்சிக்காரங்களே வந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு ஒரு மந்திரி ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஆட்சி மாறிச்சு. ஐஏஎஸ்காரன் பூரா அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா நியூஸையும் அந்த திமுகவுக்கு வந்து அனுப்பிடலாம். அதனால் திமுக உட்காந்துக்கிட்டு ஐஏஎஸ்லேருந்து இப்போ களை எடுப்பு வேகமாக நடக்குது. ஐபிஎஸ்சில் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான். வேலுக்கெல்லாம் முதல்ல நியூஸ் போயிடுச்சு, உன்னை கைது பண்ண போகிறாங்களான்னு. அதனால தான் அவர் ஓடினார் சிங்கப்பூருக்கு. நீங்கள் வாங்கினே உங்களை கைது பண்ணாமல் பார்த்துக்கணும்னு அருண் அவரையே இப்போ தூக்கி அடிச்சிட்டாங்க. அதனால் இனி வேலு விசாரணையும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா நியூஸும் போயிடுச்சு, எல்லாம் அருண் வேலை தான் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ அருணும் போயிட்டார், மறுபடியும் நியூஸ் போகுது. எப்படிடா போகுதுன்னு இப்போ அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பெருசாக இருக்காங்க. சரி, இது இப்படி தான் போகுதுன்னா ஐஏஎஸ் அவனும் அயோக்கியனாக இருக்கான். ஐஏஎஸ்ஸில் பெரும்பாலும் பூரா உள்ளே நடக்கிறத வெளியில் சொல்லிக்கிறான், திமுகவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அதான் விஜயே தனியாக வந்து சினிமாக்காரங்கிட்ட எல்லாம் ஒன்றா ஒருத்தர்கிட்ட பேசும்போது நல்லா நிம்மதியாக இருந்தான்ப்பா, இது என்ன ஃபீல்டா, எவனையுமே நம்ப முடியலைப்பாங்கிறாரு. எவனையுமே நம்ப முடியலை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஏதோ கடவுள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. காரணம் அந்தளவுக்கு வெறுத்துட்டார். பொறுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கள வச்சு அவர்களுக்கு இப்போ மேய்க்கிறது ஒரு பக்கம், அடுத்த கட்சிக்காரனை வச்சு மேய்க்கிறது ஒரு பக்கம், எதிர்கட்சி வச்சு மேய்க்கணும். என்ன பண்ணுவார்? இதெல்லாம் தெரியாதவர் இல்லை. கருணாநிதி மாதிரி எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணுறவராக இருந்தால் எல்லா ஃப்ராடும் பண்ணுவார். இவர் புதுசு, ஃப்ராடும் பண்ண தெரியாது. அதனால் அரசியல் ஃப்ராடுத்தனம் நான் தானே முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுட்டான்ல திமுகக்காரெல்லாம், ஸ்டாலின் கருணாநிதி எல்லாம். அதனால் எப்படி இந்த ரகசியங்கள்லாம் எப்படி காப்பாற்றப்படப்படுதோ அப்படிங்கிறதுக்காக விஜய் ரொம்ப கவலையில் இருக்கிறாராம். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸும் எல்லா கதையும் எதிர்பக்கம் கசிய விடுகிறார்கள். எப்படி கசிகிறது இந்த உண்மைகள் எல்லாம், எல்லா விஷயமும் போயிடுது அப்படிங்கிற கவலையில் இந்த ரகசியங்களை காப்பாற்றும் பணியில் விஜய் இருக்கிறாராம். இந்த ரகசியத்தெல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு விஜய்க்கு தெரியாது. அதுக்கு பல வழிகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். இப்போ முந்தையெல்லாம் இப்போ ஒருத்தன் போய் எதுக்கு கேஸை போடுறதுன்னு இல்லை பாவம். ஒருத்தன் போய் மதுரையில் கேஸை போட்டான், அந்த ஆள் என்ன பண்ணான், ஐயா மொட்டை கடிதாசி போட்டால் ஆக்ஷன் எடுக்காதையாங்கிறான். டிவிஎஸ்சி அதாவது லஞ்ச ஒழிப்பு பிரிவு மொட்டை கடிதாசி போட்டால் அதை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆக்ஷன் எடுக்கக்கூடாது யாங்கிறான். உடனே கோர்ட்டு அதுக்கு ஒரு விசாரணை. என்னையா இன்றைக்கி என்னையா கேஸ் வருதுன்னா, மொட்டை கடிதாசி போட்டால் விசாரிக்கக்கூடாது சார். அந்த காலத்துலேருந்தே மொட்டை கடிதாசி போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இது சகஜம். நான் காவல்துறையில் போகும்போது சொன்னான், டெய்லி ஒரு 10 பெட்டிஷன் வந்து சார் மொட்டை கடிதம் அப்படின்னா, ரொம்ப மண்ணைங்க அப்படிமா. எல்லா துறையிலையும் சகஜம் மொட்டை கடிதாசி. மொட்டை கடிதாசியை வச்சுக்கிட்டு, ஆனால் ஒருத்தன் இப்போ போய் கேஸை போட்டு அந்த மொட்டை கடிதாசியை விசாரிக்காதேன். ஆனால் மொட்டை கடிதாசியில் தான் பல உண்மைகள் வழியில் வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மொட்டை கடிதாசி ஒருத்தன் பயப்படுறவன் என்ன நினைவான், நம்ம பேரை போடாமல் உண்மையை போடுவோம் அப்படின்ட்டு. விஷயம் உண்மையாக இருக்கும், அதுக்காக மொட்டை கடிதாசி கையில் தெரியலங்கிறதுக்காக நம்ம புறக்கணிக்க முடியுமா? மொட்டை கடிதாசின்னு ஒன்று ஞாபகம் வந்தது. என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் காவல்துறையில் இருக்கும்போது மொட்டை கடிதாசி ஒரு நிறையா வரும். அப்போ நான் சும்மா சென்ட்டு போட்டு போவேன், என் மேலே மொட்டை கடிதாசி வரும். இது எங்கள் துறையின் தலைவராக இருக்கும் இயக்குனரே ஆள் வச்சு எனக்கு அதில் மொட்டை கடிதாசி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் மொட்டை கடிதாசி போடுறதை தவறாக நினைப்பவன். அப்போ என் மேலே போட்ட கடிதாசி வந்து அது என்கொயரி. சரி, நானும் என்கொயரி போய் உட்காருவேன். ஒரு அதிகாரி கேட்டார், நீங்கள் சென்ட் அடிச்சுட்டு வர்றதா ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கா? இதெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள்லாம் ஒரு அதிகாரின்னு இப்போ விசாரிக்கிறீங்க, சென்ட் அடிச்சுட்டு வந்தால் தப்பாயா அந்த காலத்தில்? அதுக்கு எவனோ ஒருத்தர் மொட்டை கடிதாசி போட்டிருக்கான்னா அதுக்கு கூப்பிட்டு ஒரு என்கொயரி அப்படின்னு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ண. அப்புறம்
இவரை மாற்றி விடுங்கள், இவர் இந்த இதில் இருந்து ரொம்ப தப்பு இது பண்ணுறார், எல்லாம் தூண்டி விடுகிறார், போராட்டம் பண்ணுவதற்கு எல்லாத்தையும் தயார் செய்கிறார். நீ வேறு ஆஃபீஸ் மாற்றிட்டான். சரி, வேறு ஆஃபீஸ் பார்த்துட்டு ஒரு தடவை டீ சாப்பிட்ற இடத்துக்கு பழைய ஆஃபீஸ் ஆச்சேன்னு ஒரு இதில் வந்தேன். அதை ஒருத்த மட்டும் கூட ஆசைப்பட்டு விட்டான், அவர் டீ குடிக்க வருகிறார். உடனே அதுக்குள்ள என்கொயரி. என்ன நான் நினச்சேன், ஏதோ லஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோமோ, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, என்கொயரிக்கு கூப்பிட்றாங்களே அப்படின்னு போய் உட்கார. நீங்கள் டீ சாப்பிட இங்கே வந்தீங்களாம்ல. நான் டீயே சாப்பிட மாட்டேன் சார், டீயும் சாப்பிட மாட்டேன், காஃபியும் சாப்பிட்டதே இல்லை. நான் போய் ஏதோ டீ கடை கூட்டமாக 4 பேர் 10 பேர் நிற்பாங்க தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். இப்போ அதுக்கு என்னென்னு இல்லை, அப்படி ஒரு மொட்டை கடிதாசி வந்துருக்கேம்மா, இதுக்கு ஒரு என்கொயரியும் போடுவான். அதனால் மொட்டை கடிதாசியும் முழுவதுமாக புறக்கணிக்கக்கூடாது. மொட்டை கடிதாசியில் வர நல்ல விஷயங்களை விசாரித்து தான் ஆகணும். என்னால் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். பொய் இருந்தால் விட்டுக்கணும், உண்மை. அதனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் மொட்டை கடிதாசி வந்தாலும் பிடிச்சிக்குவாங்க, அதை போய் விசாரிப்பாங்க. இல்லைன்னா அமைக்கிடுவாங்க, இருந்ததுன்னா பிடிப்பாங்க. அதனால் மொட்டை கடிதாசி பல உண்மைகளையும் சொல்லும், பல பொய்களையும் சொல்லும். பொய்களை புறக்கணித்து விட்டு உண்மையை எடுத்துக்கணும். அதுக்காக மொட்டை கடிதாசி விட்டுறக்கூடாது. என்னையை கேட்டான்ல பைத்தியக்காரங்க மாதிரி, என்னையை கேட்டான்ல டீ சாப்பிட வந்தையா நீ இது பண்ண, அது மாதிரி மொட்டை கடிதாசியில் சென்ட் போட்டு வந்தேன் அதெல்லாம் அதுக்கு ஒரு என்கொயரி வச்சான்ல, அதெல்லாம் புறக்கணிக்கலாம். உண்மையான விஷயங்கள் வரும்போது, லஞ்ச உண்மை விஷயமாக வரும்போது அதுவே அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை விசாரித்துத்தான் ஆக வேண்டும். அது மொட்டை கடிதாசியாக இருந்தாலும் சரி, பேர் போட்ட கடிதாசியாக இருந்தாலும் சரி. அதனால தான் கவர்மெண்ட்டில் மொட்டை கடிதாசி வந்தால் விசாரிச்சிடும். ஆனால் எப்படி விசாரிக்கிறதுன்னு நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதை மட்டும் இவங்களை ட்ரைனிங் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். அதுதான் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, மொட்டை கடிதாசி விசாரிக்கலாம் பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாருமே மொட்டை கடிதாசி போடணுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் பேரை கையெழுத்து போடுங்க, பேரை போட்டே போடுங்க. என்னத்தை கிழிக்க போகிறாங்க இவங்க. அதனால் எந்த தவறு நடந்தாலும் பேரை போட்டே கையெழுத்து போடுங்கள். நான் மொட்டை கடிதாசி போட வேண்டாம், மற்றவர்கள் போட்டால் அவங்க நல்ல விஷயமாக தான் வரட்டும், அதில் நடவடிக்கை எடுப்பதில் நமக்கு ஆட்சேபனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.